மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் கலைந்து அமைதி திரும்புமா அல்லது உலகப் போராக உருவெடுக்குமா? ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா தனது இலக்குகளை அடைய மிக அருகில் உள்ளது என்று அதிரடியாக அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப். ஈரானின் ஏவுகணை தளங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டதாகவும் விரைவில் போர் முடிவுக்கு வரும் என்று அவர் தெரிவித்துள்ள அதேவேளையில் மறுபுறம் ஈரான் தனது 70வது கட்ட பதில் தாக்குதலை தொடங்கியுள்ளது. தெஹ்ரானில் நிலவும் தற்போதைய பதற்றம் என்ன? முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். சமீபத்தில் தனது ட்ரூத் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஜனாதிபதி டிரம்ப் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஈரானின் ஏவுகணை திறன் மற்றும் ஆயுத உற்பத்தி வசதிகள் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஈரான் இனி ஒருபோதும் அணு ஆயுதங்களை தயாரிக்க முயற்சி செய்யாது. இஸ்ரேல், சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நட்பு நாடுகளை ஈரானிய அச்சுறுத்தலிலிருந்து அமெரிக்கா பாதுகாத்துவிட்டது. மிஷன் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது என கூறும் டிரம்ப் தனது படைகளை திரும்பப் பெறுவது மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பரிசீலிப்பதாகவும் சூசகமாக தெரிவித்துள்ளார். டிரம்ப் அமைதி பற்றி பேசினாலும் கள நிலவரம் வேறாக உள்ளது. கடந்த சில மணி நேரங்களாக ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஷராகி, மஹலாதி, கராஜ், தப்ரீஸ், இஸ்பஹான் ஆகிய நகரங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியுள்ளன. தெஹ்ரானுக்கு தெற்கே உள்ள ஷராகிரே பகுதியில் விண்ணை பிளக்கும் வெடிசத்தங்கள் கேட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரானின் முக்கிய ராணுவ தலைமையகங்களை இலக்கு வைக்கப்படுவதாக தெரிகிறது. இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் தனது 70வது கட்ட தாக்குதல் அலையை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. கிராஜுவல் அட்ரஷன், அதாவது தொடர்ச்சியான அழிவை ஏற்படுத்தும் உத்தியின் கீழ் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களான ஹைஃபா மற்றும் டெல் அவீவ் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை ஈரான் ஏவி வருகிறது. குறிப்பாக சவுதி, குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்கள் இலக்கு வைக்கப்படுவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இங்கு கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் ஹார்முஸ் ஜலசந்தி. உலக எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய பாதையான இதை பாதுகாக்கும் பொறுப்பை இனி பிற நாடுகளை ஏற்க வேண்டுமென டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஜப்பான், சீனா போன்ற நாடுகள் தங்கள் கப்பல்களை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடு. இது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஈரான், அமெரிக்கா இடையிலான இந்த நேரடி போர் ஒரு முடிவை நோக்கி செல்கிறதா அல்லது இன்னும் தீவிரமடையுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? போரை நிறுத்த வேண்டும் என்ற டிரம்பின் முடிவு சரியானதா? இதுபோன்ற உடனுக்குடன் செய்திகளை அறிய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.